இன்ஸ்டாகிராம் நண்பர் ஒருத்தர் எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியில் கேட்டிருந்தேன், யாருமே ரிப்ளை பண்ணல. இது என்ன அப்படின்னா ரூஃப் ஸ்லாப்ல கொடுத்துருக்க ஸ்பாட்லைட் பாக்ஸ் தான். அது வந்து ஃபுல்லாகவே ரூஃப் வாட்டர் தெரியுற மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்லாப் திக்னஸ் வந்து குறைஞ்சபட்சம் 5 இன்ச் திக்னஸ் போட்டிருக்கணும். பட் அவங்க ஸ்பாட்லைட் திக்னஸ் ஆனால் அந்த 3 இன்ச்சுக்கு தான் வந்து ஸ்லாப் காங்கிரீட்டே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரீட் திக்னஸ் ரொம்ப கம்மியாக போட்டுருங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்லாப்ல வந்து வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா ஸ்லாப் வந்து நம்ம லெவல் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஹூக் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருப்போம். ரூஃப் காங்கிரீட் போடும்போது 5 இன்ச்சு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி வந்து ப்ராப்பராக செக் பண்ணாமல் அப்படியே வந்து மட்டம் பார்த்துருப்பாரு. அப்படி இல்லைன்னா வேற என்ன நடந்திருக்கும் அப்படின்னா காங்கிரீட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது முடிகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தாமல் இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இருக்கிற காங்கிரீட் அப்படியே வச்சு அப்படியே மொழி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பராக லெவல் செக் பண்ணி காங்கிரீட் போடுங்க. இது எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஃபேன் பாக்ஸ் ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டு அதை சுற்றி லைட்டாக ஸ்டீல் த்ரெட் அளவுக்கு சிப் பண்ணிட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்டோ இல்லை வேறு எதனா பில்டிங் டாக்டரோ கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அது பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நின்றும். பட் ப்ராப்பராக தண்ணி நீக்க வச்சு லீக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி. பெரிய சமாச்சாரமா எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவான்.